வணக்கம் ப்ளூ வெல் டாரட் வியூவர்ஸ். ஸோ இந்த வாரம் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீக்லி ரீடிங் அண்ட் இந்த வாரத்துலேருந்து கண்டினியூஸாக வீக்லி ரீடிங் கண்டிப்பாக இருக்கும். எந்த ரீடிங் வருதோ இல்லையோ, பட் வீக்லி ரீடிங் இந்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக இருக்கும். வாரத்தில் நடுவில் வந்து நான் ஒரு டெய்லி ரீடிங் போட்டிருந்தேன் அண்ட் எனக்கு அதுவும் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. அதனால் அதை நான் போடலை. ஏன்னா வந்து அது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான். இன்கேஸ் அது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து அதை கண்டினியூ பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 3 குரூப். ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பர்பிள், செகண்ட் குரூப் ப்ளூ அண்ட் தேர்ட் குரூப் வந்து க்ரீன் கலர். ஸோ 1, 2, 3 நம்பர் வச்சோ கலர் வச்சோ டிசைட் பண்ணுங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் உங்கள் வீட்லேயோ இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட வந்து சின்ன இதுவாக இருக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவையாவது போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து 3 குரூப்புமே திரும்ப திரும்ப சில விஷயங்கள் அதை நோக்கியே போகிறதுனால அது வந்து நான் ஃபஸ்ட்டே ஓவராலாக சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அண்ட் மற்றபடி ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கெரியர் சக்ஸஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். வணக்கம் குரூப் 1. யாரெல்லாம் வந்து இந்த பர்பிள் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு ஃபார் திஸ் வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். அதாவது வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்கள் நல்லதுக்காக பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுவே உங்களுக்கு பேர்டனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 10 ஆஃப் வாண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக 10 ஆஃப் நீங்கள் எவ்வளோ பேர்டனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி, இது வந்து சக்ஸஸில் முடியக்கூடிய ஒரு கார்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரொம்ப டயரிங்காக இருக்கும் இந்த வாரம். ஜாஸ்தி வேலை இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அது முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 3 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால செலிப்ரேஷன் இருக்குது. பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை பேபி ஷவராக இருக்கலாம், என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், வெட்டிங்காக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சோஷியல் கேதரிங்கில் ஒரு மேபி நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது அட்டென்ட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ் இருக்குது அண்ட் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ மேபி நீங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பழைய ரிலேஷன்ஷிப்பில் கூட பழைய யாராவது வரலாம். அது கூட உங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்கலாம். இல்லை டூ மச் என்ன சொல்கிறது, நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக, அதனால வந்து பேர்டன் இருக்கலாம். ஸோ இல்லை நிறைய வேலை இருந்திருக்கலாம். பட் 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் காம்பினேஷன் இருக்கிறதுனால நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி எனர்ஜியும் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, அதுக்கான ரிட்டர்ன் இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து ஃபினான்ஷியலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ இல்லை ஹைக், போனஸ் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது வர்றதுக்காக, இல்லை அது கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த வாரம் இருக்குது. ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஏதோ 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து டிப்ரெஸிங் எனர்ஜியாக இருந்தாலும் 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து இட் இஸ் அதாவது கம்மிங் அவுட் ஆஃப் அ டிப்ரெஷன். அதாவது ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு மேபி அது ஒரு எண்ட் ஆகிற டைம் மாதிரியும் இருக்குது. ஓகே. அண்ட் சம்திங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வில் பி ப்ரெசன்ட் இட் செல்ஃப். அது வந்து நீங்கள் எடுக்கும்போது வந்து அது எடுத்துக்கலாமா வேணாமா நீங்கள் யோசிக்கிற ஒரு எனர்ஜி இருக்கும். ஆனால் டக்குன்னு எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் காட்டுது. ரொம்ப காம்படிட்டிவான என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கீங்க, பட் கம்யூனிகேஷன் ரொம்ப சீக்கிரம் வரும். ஓகே, மேக் அ பெட்டர் சாய்ஸ். அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் காட்டுது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட் நீங்கள் மீட் பண்ணுறதுக்காக, நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்தால் இன்னொரு கேர்ள் வந்து மேபி அவங்க வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை 6 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால ஏற்கனவே உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது நீங்கள் மீட் பண்ணுறதா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சம்திங் புது ஜாபோ இல்லை ரேஸ்க்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற ஒரு வார்னிங் இருக்குது. அது வந்து மேபி வந்து ஒர்க்கில் இருக்கலாம்.
ஸோ வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வீட்டில் செய்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலாக ஏதாவது பேசும்போதோ இல்லை ஏதாவது கொடுக்கும்போதோ மாற்றி கொடுத்துடலாம், அதிகமாக கொடுத்துடலாம். ஸோ சம் வார்னிங் இருக்குது. உங்கள் இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ணணும். நீங்கள் ஏதாவது சரியாக பண்ணாத போது உங்களுக்கே தோணும், நம்ம ஏதோ மிஸ் பண்ணுறோமோன்ட்டு. அந்த எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விக்ட்ரி இன் சம் எண்டவர். நீங்கள் ஆரம்பித்த சில விஷயங்கள் வந்து இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வெற்றியாக முடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த லெட் மீ சி, ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். யா, நீங்கள் பண்ண விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும். உங்களுக்கு விக்ட்ரி இருக்குன்றது கன்ஃபார்ம் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் குரூப் 2. யாரெல்லாம் ப்ளூ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ ரொம்ப ஆக்டிவான ஒரு வாரமாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ஆக்டிவ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அண்ட் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு நல்ல கார்டு. ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட் எஸ். அதாவது உங்களுக்கு வந்து இன்னும் கூட வந்து என்ன நடக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தால் கூட அது வந்து எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்குள்ளே தான் கொண்டு போகிற ஒரு எனர்ஜி இருக்குது. மேபி உங்களுக்கு சப்போர்ட் இல்லைனா கூட இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில் சுச்சுவேஷன் கொண்டு வந்தீங்கனாலே போதும், திங்ஸ் வில் மூவ். இது வந்து ஒர்க்குக்காகவும் இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் அஹெட் போகிற ஒரு எனர்ஜி இருக்குது. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், டெம்பரன்ஸ். ஓகே. ஸோ ஒரு சில பேர் வந்து மேபி நீங்கள் வந்து இது வந்து ஒர்க்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு சின்ன வேலையில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பெரிய பதவியோ இல்லை பொறுப்போ வர்றதுக்கு இந்த வாரம் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். எந்த ஒரு காரணத்தினாலும் நீங்கள் போர்டாவோ இல்லை நம்ம பண்ணுறதுக்கு பலன் இல்லையோன்னு நினச்சிங்கன்னா அந்த எனர்ஜியை விட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கூடி சீக்கிரம் வர்றது இருக்குது. அண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருங்க. பேலன்ஸ்டாக இருந்தாலே வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்து எப்பவும் செய்கிற வேலையை செஞ்சாலே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா வந்து யாராவது ஒருத்தர் வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உனக்கு பலன் கிடைக்கலையா, அந்த மாதிரி யாராவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் எப்பவும் போல் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அப்படியே பண்ணுங்கள். வீட்லேயும் சரி, நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கலாம், என்னடா ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குன்ட்டு. பட் பேலன்ஸ்டாக இருங்க. கூடி சீக்கிரம் டைம் சரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அதே தான். யாராக இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஸ்டக்காகி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான தெர் இஸ் அ சேஞ்ச். ஒரு சேஞ்ச் வரப்போகுது. அந்த சேஞ்சுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. போல்டாக இல்லை ஒரே வேலை திரும்ப திரும்ப பண்ணுறோமே அந்த எனர்ஜிக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா சம்திங் இஸ் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு வந்து மேபி நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் ஒரு தேர்ட் பர்சனாக நம்ம இடத்துல இருந்தாங்க. ஒரு தேர்ட் பர்சன் வந்து நீங்கள் வேறு யாருக்கும் இந்த சுச்சுவேஷன் நடந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிங்க, உங்களுக்குன்னு யோசிக்காமல். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், டெம்பரன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேலன்ஸ் தேவை. ஓகே, தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, இல்லை ஒரு விஷயத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த எனர்ஜிக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா கூடி சீக்கிரம் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது வந்து கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் கண்டிப்பாக செலிப்ரேஷன் வர்ற எனர்ஜி இருக்குது. ஸோ வந்து இது வந்து இருக்குது. இந்த வாரமே நடக்குமானா இல்லை, ஆனால் கூடி சீக்கிரம் நடக்கிறதுக்கான எனர்ஜி இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எது பண்ணாலும் முழுசாக திருப்தியாக பண்ணுங்கள் இந்த வாரம். ஓகே, உங்கள் இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ணும். அது நீங்கள் கைட் பண்ணுன்றத விட அது ஒரு பெனிஃபிஷியல் சேஞ்சை கொடுக்குன்ற ஒரு எனர்ஜி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யாரோ நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்கன்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அந்த தாட் இப்போ அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள்
கும்பிடுற கடவுள் உங்களுக்கு வந்து வழி காட்டுவார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு எய்தர் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை யாரோ வெளிநாட்டில் இருக்கவங்களோ இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கவங்கக்கிட்டயோ ஃபோன்லேயோ இல்லை போய் விசிட் பண்ணியோ ஒரு ஜேர்னி இருக்குது. அண்ட் ஒரு கிஃப்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கான எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி மேபி இப்போ பண்ணுறதுக்கான கிஃப்ட் ஜூன் மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து ஆப்ஸ்டிக்கிள்ஸ் இருக்குது, தடைகள் இருக்குது. ஆனால் அது வந்து தடைக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவீங்க. ஓகே, அதாவது வந்து ஒரு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, டிராஃபிக் சிக்னலில் ஸ்டாப் இருக்கிறதுனால டெஸ்டினேஷன் ரீச் ஆக மாட்டீங்கன்னு இல்லை, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து க்ரீன் சிக்னல் வரும். அதுதான். அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம், பட் என்ன பாடம் கற்றுக்குறோமோ அதை கற்றுட்டு நம்ம பாட்டுக்கு போகணும் அப்படின்றது ஆக்சுவலாக நான் இந்த கார்டுக்கு அப்புறம் வந்து சரி ஆப்ஸ்டக்கிள் என்னவா இருக்கும்ன்றதுக்காக கிளாரிஃபிகேஷனுக்கு நிறையா கார்டு எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து பலன் இருக்குது அப்படின்றது, சக்ஸஸ் கூடி சீக்கிரம் இருக்குது. ஜூலை மாதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜூலையில் யூ வில் கெட் த பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம் குரூப் 3. யாரெல்லாம் க்ரீன் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 5 ஆஃப் கப்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டில் நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து வில் எஃபெக்ட் இந்த வாரம். ஆனால் வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபர்ஸ்ட், நீங்கள் ரொம்ப சேட் ஆகக்கூடாது. எதையோ மிஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். அதுதான் இந்த வாரத்தோட உங்களோட மெயின் இதுவே. ஏற்கனவே மிஸ் பண்ணதை ஃப்ரீயாக விட்டுருங்க, ஆனால் புதுசாக வர ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேஷன் ஒரு சில பேர் பண்ணுவீங்க, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கலாம், என்கேஜ்மெண்ட் நடக்கலாம், கல்யாணம் நடக்கலாம், இல்லை பேபி ஷவர் நடக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கும், இல்லை அதுக்கான ஒரு யூனோ அதுக்கான சம்திங் மைட் ஹேப்பன். அந்த மாதிரி ஒரு கார்டு. அடுத்தது வந்து உங்களோட பெரியவங்க, ஒரு விமன், அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸோ இல்லை உங்களை கைட் பண்ணுறதுக்கான எனர்ஜி இருக்குது. மேபி அவங்க உங்களை திட்டலாம், ஓகே, அம்மாவாக கூட இருக்கலாம், உங்களை திட்டலாம். ஆனால் எதுனாலும் உங்கள் நல்லதுக்கு யாரோ ஒருத்தவங்க, ஒரு பெரியவங்க, ஒரு லேடி வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற எனர்ஜி இருக்குது. அதை நீங்கள் யோசித்து முடிவெடுக்கலாம். அதை அப்படியே எடுக்கணும்னு இல்லை, ஆனால் வந்து அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை தயவு செஞ்சு கேளுங்க. நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், ஆனால் வந்து 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்கள் விக்ட்ரிக்கு கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுங்க அப்படின்றது வந்து இந்த வாரத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். ஒரு நியூ ஆஃபர் இல்லை ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்பில் வரும். அதை வந்து அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த வாரமாக இருக்கும். பட் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் மிஸ் பண்ணுற டைமில் ஒரு பெரியவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி மேபி அதை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, ரிலேஷன்ஷிப் வைஸில் யாராவது ஒரு டாமினண்ட்டாக இருக்கலாம், யாராவது பெரியவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாலோ அதை எடுத்துக்கோங்க. கெரியர்லேயும் அதே தான். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா யாரோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு எனர்ஜி. மேபி உங்களுக்கு ஃபினான்ஷியல் நீட் இருந்ததுன்னா ஒரு பெரியவங்க உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. 5 ஆஃப் கப்ஸ் வந்து இஸ் அ வெரி குட் கார்டு. ஏன்னா அது வந்து உங்களுக்கு சொல்லிடுது, நீங்கள் பாஸ்ட் எனர்ஜியில் இருக்கீங்க, ஆனால் வந்து கரண்ட் எனர்ஜிக்கு வாங்கன்றது வந்து சில டைம் இந்த நெகட்டிவ் கார்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுற ஒரு கார்ட்ஸாக இருக்கும். மே மாதம் இந்த வாரம் பண்ணுற ஒரு விஷயம் இந்த மாதத்துக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆகஸ்ட் மந்த்தும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்கேஸ் யாருக்காவது உடம்பு சரியில்லையோ இல்லை யாராவது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்களோ, அப்படி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் வந்து போய் டாக்டர்கிட்டலாம் காட்டுங்க.
அந்த எனர்ஜியும் இருக்கு. ரீகன்சிலேஷன் மேபி ஃப்ரம் பாஸ்ட் யாராவது ரீகன்சிலேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மேபி அந்த எனர்ஜி கூட இருக்கலாம். அந்த பர்சன் வருவாங்கன்றதுக்கான மேபி இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸோடு இருந்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் பார்த்துக்கோங்க. யாராவது உங்கள் விருப்பத்துக்கு மாறாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ண சொல்லலாம், இல்லை நீ வந்து இந்த வேலைக்கு போகல இது படி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும் உங்கள் லைஃப்க்கு. உங்களோட ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு தான் தெரியும். ஒரு சாலிடான ஃபவுண்டேஷன் இருக்குது, ஒரு சக்ஸஸ் இருக்குது. எஃபர்ட் போட்டிங்கன்னா சக்ஸஸ் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குது. யூஸ்வலாக வந்து நீங்கள் ஜாப் தேடுறீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஆர்கனைசேஷன், நல்ல சின்ன கம்பெனியாக இல்லாமல் நல்லா ரொம்ப நாள் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை கிடைக்கணும்னா கூட இந்த கார்டு வரும். அதே மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்காதீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்கன்ற ஒரு எனர்ஜியாக இருக்கலாம். அடுத்தது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதுக்கான ஃபுல் விவரமும் கேட்டுட்டு பண்ணுங்கள். அரைகுறையாக பண்ணாதீங்க. அதுதான் ரிஸ்க் எடுக்காதீங்கன்றதுக்கான ஒரு இன்னொரு அர்த்தமும் கூட. இன்ஃபர்மேஷன் வாங்குங்க, அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுங்க. ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேபி வந்து ஒரு புது ஹோட்டல், இல்லை புது நீங்கள் சாப்பிடாத வகையோ, இல்லை ஒரு புது ஜாபோ, இல்லை ஒரு புது ரோலோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான வாரமாக இது இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருக்காதீங்க அப்படின்றது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்மெட் கார்டு வந்திருக்கனால வந்து எந்த சிச்சுவேஷன்னாலும் வந்து நீங்கள் யோசிங்க அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு யோசிங்க அப்படின்றது. அடுத்தது வந்து கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேபி நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ஸ் இல்லையோ, இல்லை வந்து நீங்கள் அது கஷ்டமாக இருக்குமோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆனால் உங்களை சுற்றி நடக்கிறது உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. எக்ஸ்பேன்ஷனுக்கான எனர்ஜியும் இருக்குது, ஹோப் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு விஷயம் இப்போ என்ன உங்ககிட்ட இருக்கணும்னா நீங்கள் கான்ஃபிடென்ஸ், உங்களுக்கு தேவையான விஷயங்கள், அது வந்து பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை கரியராக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அண்ட் அதை நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணாலே வந்து இந்த வாரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.